எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். பருவமழை பெய்து வரும் நேரத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்வது சரியா இருக்காது என திமுக தரப்பில் வாதம். தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆரை கைவிடக் கோரி திமுக கூட்டணி சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் லட்சக்கணக்கானோர் திரண்டு பேரெழுச்சியுடன் கண்டன முழக்கம். எஸ்ஐஆரை தடுப்பதே நம் முன் இப்போது உள்ள ஆகப்பெரும் கடமை என முதலமைச்சர் அறிவிப்பு. நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரியில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். பாஜக எதிர்ப்பு வாக்குகளை குறிவைத்து நீக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள எஸ்ஐஆர். ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையத்தை கண்டித்து முழக்கம். ஆர்ப்பாட்டத்தில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று கண்டன உரை. காப்போம் ஜனநாயகம், காப்போம் ஜனநாயகம், காப்போம் நீக்காதே நீக்காதே. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ரயில்வே கடவுக்கு மாற்றாக 61 கோடி ரூபாயில் சாலை மேம்பாலம். தியாகி சங்கரலிங்கனார் மேம்பாலம் என பெயர் சூட்டி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். டெல்லி கார் வெடிப்பில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15ஆக உயர்வு. காரை ஓட்டி வந்தவர் காஷ்மீரின் புல்வாமாவைச் சேர்ந்த மருத்துவர் என அடையாளம் கண்டுபிடிப்பு. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் உயர்மட்ட அவசர ஆலோசனை. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 4 ஆண்டுகளில் 3,32,000 இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். வெற்றி நிச்சயம் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். பீகார் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. மதிய நிலவரப்படி சுமார் 50% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். இந்தியாவில் எஸ்ஐஆரை ஆதரித்து வழக்கு தாக்கல் செய்த ஒரே கட்சி அதிமுக. பாஜகவுக்கு பழனிசாமி ராஜ விசுவாசத்தை காட்டுவது வெட்கக்கேடானது என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். கேரளாவில் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியீடு. டிசம்பர் 9 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக நடைபெறுகிறது. அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டால் 30 நாட்களில் பதவியை பறிக்க வகை செய்யும் சட்ட மசோதா. எதிர்க்கட்சிகள் நிராகரிப்பதால் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைப்பதில் சிக்கல். இந்தியாவில் 3 மாநிலங்களில் தங்கம் கிடைக்கும் என கண்டுபிடிப்பு. ஒடிசா, மத்திய பிரதேசம் மற்றும் ஆந்திர மாநிலங்களில் தங்கச் சுரங்கம் அமைக்க புவியியல் ஆய்வமைப்பு பரிந்துரை. 2026ஆம் ஆண்டில் இந்தியாவில் இருந்து ஹஜ் யாத்திரை செல்ல 1,75,025 பேருக்கு அனுமதி. சவுதி அரேபிய அரசுடன் ஒப்பந்தம் கையொப்பம். பிலிப்பைன்ஸ் நாட்டை தாக்கிய பங்வோங் புயலால் கடுமையான வெள்ளப்பெருக்கு. மரங்கள், மின் கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததால் பலத்த சேதம். எகிப்தில் நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடுதலில் இந்திய வீரர் சாம்ராட் ராணா சாம்பியன். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்றார் சாம்ராட். வெண்கலத்தையும் இந்தியாவிற்கு வென்று கொடுத்தார் வருண் தோமர்.